யூபியில் நேற்று நடந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துள்ளது. என்னவென்றால், உத்தரப்பிரதேசத்தில் நேற்று நடந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இது ஒரு முக்கிய வெற்றியாக இந்திய கூட்டணிக்கு பார்க்கப்படுகிறது. சமாஜ்வாதி கட்சியின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் நேற்று பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் கலந்து கொண்டனர். இது ஒரு முக்கிய வெற்றியாக இந்திய கூட்டணிக்கு பார்க்கப்படுகிறது. அங்கு மக்கள் அலைகடலென திரண்டிருந்தனர். சமீபத்தில் யூபியில் தொகுதி பங்கீடு வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. அதற்கு பிறகு அகிலேஷ் யாதவ் நேற்று நடந்த பாரத் ஜோடோ யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் கலந்து கொண்டு அலைகடலென திரண்டிருந்த மக்கள் மத்தியில் கையசைத்து ஒரு பெரும் வரவேற்பை பெற்றது. அங்கு மக்கள் கூட்டம் அலைகடலென திரண்டிருந்தது. அதன் மத்தியில் நீந்தி சென்றனர். இது இந்திய கூட்டணிக்கு ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றி பார்த்து பாஜகவினர் பயத்தில் உள்ளனர் என்று கூறப்படுகிறது. இதுக்கு முன்னால் இந்திய கூட்டணியில் பல பிளவுகள் ஏற்பட்ட போது பாஜகவிற்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டது. பட் இப்போது இந்திய கூட்டணியில் சுமூகமான தொகுதி பங்கீடு போய்கொண்டிருப்பதால் பாஜகவிற்கு இது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று மக்களும் நம்புகின்றனர். இந்திய கூட்டணியும் நம்புகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுது என்பது. நன்றி, வணக்கம்.